கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மெசேஜ் வழியாக ஒரு சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேறு ஒரு வேத வார்த்தையை நாம் தியானிக்க ஆசைப்படுகிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், நம்முடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவாய் மாற்றப் போகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆமீன் என்று அறிக்கையிடுங்கள். இந்த நாளிலே அது எப்பேற்பட்ட எந்த குறையாக இருந்தாலும், ஒருவேளை மனிதனால் அதை சீர் செய்ய முடியாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்தவர், நேசிக்கிறவர், ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மை இந்த நாளிலே கைவிடாமல் நம்முடைய எல்லா குறைவிலிருந்தும் நம்மை நிறைவாய் மாற்றப் போகிறார். நம்முடைய குறைவான அனைத்தும் இன்றைக்கு நிறைவாய் மாறப்போகிறது. அது நெடுநாள் காத்திருக்கிற காரியமாக இருக்கலாம். நாம் ஒருவேளை எதிர்பாராத ஒரு அற்புதங்களாக இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் எல்லா குறைகளும், அது எந்த குறைகளாக இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அல்லேலூயா நாம் கர்த்தரை சோதரிப்போம். ஏனென்றால் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே நம்முடைய எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றப் போகிறார். நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து அவருடைய சமூகத்தை நாம் காத்திருப்போம். இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.